என்ன அப்படி என்று சொன்னால், இது பிறருடைய உரிமையோடும் சம்பந்தப்பட்டதல்ல, இறைவனோடும் சம்பந்தப்பட்டதல்ல. அப்படி என்றால் இது எதோடு சம்பந்தப்படுது? பிறரோட உரிமையோடு ஏற்றுக்கொள்ளணும். இறைவனோடு சம்பந்தப்பட்டதெல்லாம் இறைவன்ட்ட மட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப இது எதோடு சம்பந்தப்பட்டது அப்படி என்று கேட்டால், அன்றாடம் மனித லைஃப்ல நடக்கக்கூடிய தவறுகள், சிம்பிளான தவறுகள், இதை ஏற்றுக்கொள்வதற்கு பெரும் பாடுபடுவார்கள். சாதாரண நம்மகிட்ட ஒரு குறை இருக்கிறது, அந்த குறையின் காரணமாக ஒரு தவறை நம்ம விட்டுட்டோம், அந்த தவறு விசாரிக்கப்படுற இது ஒவ்வொருவரிடத்தில் உள்ள பலகீனம். தலைவர்கள்ட்ட ஒரு பலகீனம் இருக்கும், பெண்களிடத்தில் ஒரு பலகீனம் இருக்கும், நட்புல உள்ளவர்கள்ட்ட ஒரு பலகீனம் இருக்கும். இந்த பலகீனங்கள் இப்படி ஒன்று நடந்தது என்றதை ஏற்றுக்கொள்ற தன்மை இல்லை. ஏற்றுக்கொண்டா என்னது ஆகும்? சிலருடைய உணர்வு என்னென்ன, இப்ப 45-50 வயசு இருக்கும், தங்களோட வாழ்க்கை அனைத்தையும் புத்தி தெரிந்த காலத்தில் நின்று வரைக்கும் நீட்டா நடக்கிற மாதிரியே சொல்லுவாங்க. பாருங்க, எனது இந்த 30-40 வருஷ வாழ்க்கையில அவரோட தர்த்தீப், அதாவது வாழ்க்கை தர்த்தீபா போன மாதிரியும், ஒரே பாலிசியிலேயே லைஃப் அப்படியே போன மாதிரியும், எந்த விதமான தவறு நடக்காத மாதிரியுமே சொல்வார்கள். ஒரு சில தவறுகள் நடந்துதான் இருக்குது அப்படின்னு வேற, அது வேற. இப்படி என்ன செய்வார்கள், அந்த வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த நினைக்க. எல்லாருடைய வாழ்க்கையும் இறைவனது ரஹ்மத் இல்லாது விட்டால் ஒழுங்கே கிடையாது, இறைவனது அருள் இல்லாது விட்டால் ஒழுங்கே கிடையாது, ஒழுங்குபடுத்தவும் முடியாது. ரப்புல் ஆலமீன் நிறைய மறைத்திருப்பதனால தான் நமக்கு தெரியும், நமக்கு பல விஷயங்கள் மறந்து போய்விடுகிறது, நமக்கு பல விஷயங்கள் மறந்து போய்விடுகிறது. இறைவன் பிரித்து ஞாபகப்படுத்தினான் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா சொல்றானே, வபதாலஹும் மா லம் யகுனு யஹ்தஸிபூன், மறுமையில விசாரிக்கிற நேரத்தில் அவர்கள் கற்பனையும் கணக்கிலும் கூட எடுக்காத விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு வெளியாக ஆரம்பிக்கும் என்றான். எல்லாம் வெளியாக ஆரம்பிக்கும் என்றான். நினைச்சியும் பார்த்திருக்க மாட்டாங்க இதெல்லாம் இருக்கும் என்று. அவைகள்லாம் வெளியாகும் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்றான் சொல்றான். மாலி ஹாதல் கிதாப், இந்த வேதத்துக்கு என்ன, லா யுகாதிரு சகீரத்தும் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா, எந்த சிறிது பெரிதென்று இல்லாமல் எல்லாத்தையும் கணக்கிட்டு வைத்திருக்கிறேன்னு சொல்றான். எனவே மனிதனுக்கு இந்த விஷயங்களை எல்லாம் மொத்தமாக சேர்த்து ஏற்றுக்கொள்கின்ற பண்பிருக்கிற மனிதன் முகஸ்ஸிர், எப்பொழுதும் குறையுள்ளவன், எப்பொழுதும் தவறுள்ளவன் என்று ஏற்றுக்கொள்கின்ற பண்பு இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்றான், அதாவது ஒரு வீட்டுக்கு போய் நீங்க அனுமதி கேட்டீங்கன்னு சொன்னா, 3 முறை அனுமதி கேட்டும் அனுமதி வழங்கப்படாது விட்டால் திரும்பி சென்று விடுங்க. இதா கீல லக்கும் இர்ஜிஉ ஃபர்ஜிஉ அஸ்கா லக்கும், போங்க அப்படின்னு சொன்னா போய் விடுங்கள், அது உங்களுக்கு அஸ்கா லக்கும், உள்ளத்துக்கு தூய்மையானது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். போய் விடுங்கள் சொன்னா போய் விடுங்கள். இந்த சூறால அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறா, அல்லாஹ்வுடைய அருளும் நிஅமத்தும் இல்லை என்றால் உங்களில் ஒருவர் இன்னொருவரிடத்தில் தூய்மையானவராக இருந்திருக்க மாட்டார் என்றார். அல்லாஹ்வுடைய அருள் இல்லைன்னு வைங்க, எல்லாரும் பாவிகளா தான் இருந்திருப்பீங்க. அல்லாஹ்வுடைய கண்ணியத்தாலும் அல்லாஹ்வுடைய அருளாலும் தான் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் தஆலா சொல்றார். எனவே தக்சீரை ஏற்றுக்கொள்ளலை, ஒரு குறையை ஏற்றுக்கொள்ளலை யாராவது ஒருவன் ஒரு இழிவான பண்பாக நினைச்சாண்டா அது அவனுடைய கீழ்த்தரமான பண்பாடு. நீங்க ஏற்றுக்கொள்வது உயர்தரமான பண்பாடு. உங்கள்கிட்ட ஒரு குறையை நீங்கள் ஏற்றுக்கொள்வதை இன்னொருவர் கீழ்த்தரமாக நினைத்தார் என்று சொன்னால் அது அவரிடத்திலே உள்ள தரங்கெட்ட ஒரு பண்பாட்டுக்கு ஆதாரம். நீங்கள் ஏற்றுக்கொள்வது உயர்ந்த பண்பாட்டுக்கு ஆதாரம். மக்களை அளவுகோலாக எடுக்காமல் நமது அன்றாட தவறுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சமையலோடு சம்பந்தப்பட்ட பெண்களிடத்தில் என்ன பிரச்சனை இருக்கும், இயல்பாக சமையல் உள்ள குறைகளை ஏற்றுக்கொள்வது ஒரு மிக கஷ்டமாக இருக்கும். குறிப்பா குக்கரி கோசல போயிட்டு வந்துட்டான்னு சொன்னா என்னது, அதுக்கு பிறகு என்ன அந்த தவறுகளை ஏற்றுக்கொள்ள, ஏன்னா நம்ம கோஸ் வேற முடிச்சுக்கிறோம் அப்படி என்கின்ற உணர்வுல அதை ஏற்றுக்கொள்வது பெரிய பிரச்சனையா இருக்கும். ஒரு ஆட்சியாளரிடத்தில் தனது நிர்வாக ரீதியான தவறுகளை ஏற்றுக்கொள்வது பிரச்சனையா இருக்கும். ஒரு கணவரிடத்தில் எதிர்த்து பேசுகிற நேரத்தில் அந்த கணவன்ட்ட அதை தவறென்று ஏற்றுக்கொள்வது கணவனுக்கு மிகப்பெரிய பாரமாக இருக்கும். பிள்ளை 4 கேள்வி கேட்டா அது தந்தைக்கு பெரிய பிரச்சனை, அந்த தவறை ஏற்றுக்கொள்வது. இப்படி இருக்குதா இல்லையா? ஏற்றுக்கொள்ற பண்பாட்டை வளர்க்கிறதே இல்லை, ஏற்றுக்கொள்ற பண்பாட்டை வளர்ப்பதே இல்லை. அதுல இருந்தா பிள்ளைகள் கூட அந்த தவறுகளை கற்றுக்கொள்கின்றன. ஆனா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் மதீனாவுக்கு போன நேரத்தில், நான் ஆரம்ப காலகட்டத்தை சொல்ற நேரத்தில், லம் அகுன் உஹ்சின் அஹ்பிஸ், எனக்கு சரியா ரொட்டி சுட தெரியாமல் இருந்ததுன்றான். இப்படி ஒரு ஏற்றுக்கொள்ளலை எந்த பெண்ணு நீங்க செய்வான்னு நினைக்கிறீங்களா? ரொட்டி சுட தெரியாத ஒரு பெரிய விஷயம் இல்லை நம்ம நினைப்போம். ஏற்றுக்கொள்ள சொல்லி பாருங்க, நீங்க சாதாரணமாக இந்த ஒரு குறையை ஏற்றுக்கொள்ள சொல்லி பாருங்கள். ரொட்டி கூட ஒரு மனிதனுக்கு சுட தெரியாம இருக்கும் தான் சொல்வார்களே தவிர, ரொட்டி சுட தெரியாது இருந்தது என்பது ஒரு ஏற்றுக்கொள்ளலாக ஹதீஸ்ல சொல்லி அதை அறிவிப்பு செஞ்சு புகாரில வார அளவுக்குலாம் என்னது ஒரு தவறாக ஏற்றுக்கொள்கின்ற பண்பாடு அந்த பெண்மணிடத்தில் இருந்தது. லம் அகுன் உஹ்சின் அஹ்பிஸ், அது எனக்கு இருக்கவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பற்றி பரீராவிடத்தில் கேட்கப்பட்ட நேரத்தில், அப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய நிலைமை, அந்த குற்றச்சாட்டு வந்த நேரத்தில் அதை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க என்று கேட்டல, பரீரா சொல்றா, அவங்க ஒரு நல்ல பெண்மணியாகத்தான் இருந்தாங்க, இருந்தாலும் ஒரு தவறு அவங்கள்ட்ட இருந்துச்சு. என்னன்னு சொன்னா, தவறுன்ற வார்த்தை சொல்லல, மாவு பிணைஞ்சு வச்சிருப்பாங்க, தூங்கிடுவாங்க, ஆடு வந்து சாப்பிட்டுட்டு போயிருமாங்க.
ஆடு வந்து சாப்பிட்டுட்டு போயிடும். இப்படி ஒரு தவறு இருந்துன்னு வைங்க. இது ஆயிஷாலாம் தான் சொல்றாங்க, இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. பரீரா இந்த பதிலை சொன்னதை அறிவிக்கிறது யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இப்படி ஒரு தவறு நம்மளை பத்தி, வீட்டில் தூங்கினா வார வாரம் கால்நடையெல்லாம் வீட்டில் உள்ள சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு போகுது, அப்படி ஒரு கேர் இல்லாம இருக்கிறாங்கன்னு சொன்னேன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தோட பேச்சுவார்த்தை நடக்கும்னு நினைக்கிறீங்க? அவ்வளவுதான், அதான் கடைசி. ஆனால் அதை ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. புகாரில் அது என்ன செய்யுது, பதியப்படுகிறது. பரீரா என்னை பற்றி இப்படி சொன்னார் அப்படி என்று சொல்லி பாராட்டி என்ன செய்யறாங்க, பரீரா ரலியல்லாஹு சொல்றாங்க. சின்ன சின்ன தக்சீர்களை ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு மனிதனிடத்தில் என்ன பணிவைத்தான் என்ன செய்யும், உருவாக்கும். இந்த மாதிரி தக்சீர்களை ஏற்றுக்கொள்கின்ற பண்பாடு நம்மிடத்தில் இல்லை. ஒரு விஷயம் மிஸ்டேக் நடந்துட்டா அத்திதார், அதுக்கு சொல்றது நம்ம வந்து மன்னிப்பு கேட்கிறது. அரபுல ஒரு பழமொழி சொல்வார்கள், உன்னிடத்திலே காரணம் சொன்னவரை ஏற்றுக்கொண்டு விடு, காரணம் சொன்னவரை ஏற்றுக்கொண்டு விடு, அவன் சொல்வதில் உண்மையாக இருந்தாலும் பொய்யாக இருந்தாலும் சரி. காரணம், அவன் தனது தவறை ஏற்றுக்கொண்டுட்டான், தனது தவறை உன்னிடத்தில் வந்து என்ன செஞ்சிட்டான், ஏற்றுக்கொண்டு விட்டான். அவன் சொல்ற காரணத்தை இரண்டாவது வை, அவன் தவறை ஏற்றுக்கொண்டு விட்டான் என்பதனால் அவன் உனக்கு வழிபட்டு விட்டான் அர்த்தம், உனக்கு வழிபட்டு விட்டான் அர்த்தம் என்று சொல்வார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, மூன்றாவது விஷயம், சின்ன சின்ன குறைகள், சின்ன சின்ன தவறுகள், இவைகள் சொல்லப்படுகிற நேரத்தில் இதை ஒரு பெரிய ஒரு அம்சமாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இது தவறு தான், பிழை தான், நான் செய்திருக்க கூடாது அப்படின்னு. ஆனா சிலருக்கு அதை வந்து, அதாவது அந்த பண்பாடு இல்லவே இல்லை. ஏதாவது ஒரு சின்ன ஒரு தவறு செய்து விட்டா நீங்க மட்டும் என்னன்னு சொல்லி திருப்பி அவர்கிட்ட என்ன செஞ்சிருது, கேட்கறது. இப்படி ஒரு தவறு இருக்குது. ஒரு சிகரெட் குடிச்சிட்டு அவரை கூப்பிட்டு இது பிழை செய்யக்கூடாதுன்னு பேசாதீங்க, நீங்க இன்றைக்கு நீங்க இஷாவுக்கு எங்க போயிருந்தீங்க அப்படின்னு கேட்கறது. நீங்க இன்றைக்கு இஷாவுக்கு எங்க போயிருந்தீங்கன்னு சொல்லி, இப்போ உடனே இவர் 20 வருஷ காலமா நான் இஷா விட்டதே இல்லை, முடிஞ்சு 2 பேர் நம்மளும் என்ன அதே இடத்துல என்னது முடிந்து. இப்ப நடக்குதா இல்லையா? அப்ப தவறுகளை ஏற்றுக்கொள்கின்ற அந்த சின்ன ஒரு பண்பாடு இல்லாததால் எவ்வளவு பெரிய ஃபித்னாக்களை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். யோசித்து பார்க்க வேண்டும்.